இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியங்களை எந்த வசனத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்க் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 வாசிக்க கேட்போம். உடனே அவர் தம்முடைய சீஷரோட கூட படவில் ஏறி தல்மனுத்தாவின் எல்லைகளில் வந்தார். அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோட தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறதென்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். இந்த வசனங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் ஏதோ யதார்த்தமாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதில் அவருடைய அன்பு நமக்கு தெரியுது, அவருடைய வேதனை தெரியுது. இதெல்லாம் நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 7 அப்பங்களை வைத்து 4000 பேருக்கு அப்பங்களை பங்கிட்ட பிறகு வேற ஊருக்கு போகிறாரு. அங்கே பரிசேயர்கள் என்ன கேட்குறாங்க? அடையாளத்தை கேட்குறாங்க. அதுக்கு அவர் சாதாரணமாக அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு அவர் சொல்லலை. ஆவியில் பெருமூச்சு விட்டு இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன அப்படின்ட்டு பேசுகிறார். இதை சம்பவத்தை நம்ம யோசிக்கும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா, அதுக்கு பின்னால் உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குது, அவருடைய சித்தம் எப்படி, அவருடைய மனநிலை எப்படி அப்படிங்கிறதையும், தேவ சித்தம் என்ன, தேவன் என்ன நமக்காக இரக்கம் பாராட்டியிருக்கார், எப்படி கிருபை வந்திருக்கார், எல்லாவற்றையும் யோசிச்சு பார்த்தா இந்த வசனங்கத்தை ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார் நமக்கு புரியும். ஏன்னா அதுக்கு உண்டான காரணத்தை இப்போ நம்ம பார்ப்போம். தேவன் நம்மேல் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூர்ந்தார்னா, இயேசு கிறிஸ்துவை அனுப்பி தம்முடைய சாயலாக, அதாவது தற்சுரூபமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அனுப்பி போதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உயிரையே அவர் கொடுக்க சித்தமாயிட்டார். அவ்வளவு அன்பு இந்த மனுக்குலத்தின் மேலே வச்சிருக்காரு. அந்த அன்பை எப்படி இவங்க கேட்குறாங்கன்னா, டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. நீ என் மேலே இவ்வளோ அன்பாக இருந்தீன்னா எங்கே காமி அப்படிங்கிறது. அவ்வளோ அன்பு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேலே அவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க. அந்த குழந்தை திரும்ப வளர்ந்ததுக்கப்புறம், என் மேலே நீ என்ன அன்பு வச்சுருக்க, அதுக்கு ஏதாவது அடையாளத்தை காமி, நீ எப்படி, அதாவது பெற்றெடுத்த வலி யாருக்கு மட்டும்தான் தெரியும்? தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை, என் மேலே அன்பு வச்சுருந்தியா, என்னை பெற்றெடுத்தியா, எங்கே அந்த வலியை காமி அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே பரிசேயர் கேட்குறது. அப்போ எவ்வளோ அது கஷ்டமாக இருந்திருக்கும், எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். தன்னுடைய இரத்தத்தை சிந்துறதுக்காகவும், சிந்துறது மட்டும் இல்லை, அண்ட சராசரங்களையும் படைத்தவர் எப்படி ஒரு மானிடத்துக்குள்ள தன்னை அடக்கி வெறுமையாக்கி அதுக்குள்ளே கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டம். எல்லா வல்லமையையும் வெறுமையாக்கி அவ்வளோ ஒன்றுமே இல்லாமல் அவர் மனித சாயலை எடுத்துக்கொண்டார். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அதோடைய முடிவு, அதோடைய முழு சாராம்சம் எங்கே முடியுது அப்படின்னா, அவருடைய சிலுவை மரணத்தில். இப்படிப்பட்ட அன்பை டெஸ்ட் பண்ணுற மாதிரியும் செக் பண்ணுற மாதிரியும் இவங்க அடையாளத்தை கேட்குறாங்க. இந்த வசனத்தை நம்ம எப்போது எப்படி வாசித்து எப்படி அர்த்தம் கொள்ளோன்னா, அதான் இவ்வளவு அற்புதம் செஞ்சுருக்காருல, நிறையா பேருக்கு அப்பம் கொடுத்துருக்காரு, 7 அப்பத்தை மட்டும் வச்சு கொடுத்துருக்காரு, 5 அப்பத்தை மட்டும் வச்சு கொடுத்துருக்காரு, நிறைய பேரை குணமாக்கியிருக்காரு. இதெல்லாம் பத்தாது அவங்களுக்கு. அதனால தான் இங்கே இயேசு கிறிஸ்து அடையாளம் கேட்குறாங்க. அப்போ அடையாளம் ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கு அடையாளமே கிடையாது அப்படின்னு சொன்னதாக நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அந்த காரணம் முதல் காரணம் கிடையாது, அது 2ஆம் காரணமாக தான் இருக்கும். ஏன்னா இவர் செய்த அற்புதங்களும், இவர் செய்த வேலைகளும், இவர் செய்த போதித்த எல்லா வசனங்களும், இது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல நிற்கிறது அவருடைய அன்பு.
ஏற்கனவே நம்ம ஒரு வசனத்துல வாசிச்சிருப்போம், ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஏற்றுக்கொள்ளப்படும். இயேசு கிறிஸ்து எந்த விதமான அற்புதமே செய்யாட்டினாலும் அவருடைய அவருடைய உள்ளத்தின் அவருடைய எல்லா சித்தமும் அவருடைய செய்கைகளும் எந்த அற்புதமும் தேவையில்லை அவரை ஏற்றுக்கொள்வதற்கு. உண்மையை சொல்லப்போனால் அதுதான். ஒரு குழந்தை அம்மா தான் இவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு டெஸ்ட்டோ இல்லை மருத்துவ ரீதியாக உள்ள டெஸ்ட்டோ இல்லை இதை செஞ்சு காமிச்சா நான் உன்னை அம்மானு ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறதே தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா இது எதுவுமே இல்லாமல் அந்த அன்பே என்ன ஆயிரும், அதை முழுமையாக்கிறோம். அவங்க கேட்கக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் அது பதில் கொடுத்துரும். அப்போ இயேசு கிறிஸ்துடைய அவருடைய எல்லா இவ்வளவு நாள் அவர் பயணித்தது, அவர் மற்றவர்களிடம் காண்பித்த அவருடைய சாயல், அவருடைய கனி எல்லாமே அவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், நீதி உள்ளதென்று ஏற்றுக்கொண்டு அவரை மெசியாவாக ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஆனால் இவங்க ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவங்க அவரை ஏற்காமல் கொன்னுட்டாங்க. இதுதான் அங்கே நடந்திருக்குது. அவரை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனது இல்லை, ஆனால் அவரை ஏற்காமல் அவரை கொல்வதற்கு ரெடி ஆயிட்டாங்க. தயாராக இருந்து எல்லாரும் சேர்ந்து அவரை என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இதை தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாவற்றையும் விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து தன்னையே வெறுமையாக்கி அவ்வளவு தூரம் அவர் கிருபையா இறங்கியிருக்காரு. இந்த கிருபைய எந்த அடையாளத்தை கொண்டு என்ன பண்ண முடியாது, அவர்களுக்கு திருப்தி படுத்தவே முடியாது. அதனால தான் இன்னொரு இடத்துல அவர் யோனாவின் அடையாளத்தில் வேறு எந்த அடையாளம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னது. மரித்து உயிர்த்ததுங்கிறது மட்டும் கிடையாது, தன் உயிரையே அன்பின் நிமித்தமாக அவர் காண்பிக்கிறாரு, கொடுக்கிறாரு. ஆனால் அந்த மரணம் அவர் என்ன பண்ணலை, வெல்ல முடியலை, மீண்டும் எந்திரிச்சிருவார். அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்லியிருக்கார். இங்கேயும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியல் பெருமூச்சுன்னா அவருடைய உள்ளான நிலைமை, அவருடைய நினைவு எப்படிப்பட்டதாக இருந்தால் இந்த அளவுக்கு ஆவியல் பெருமூச்சிட்டு அப்படின்னு நடந்திருக்கும். ஏன்னா இது மாதிரி அவர் எங்கன்னா கெத்செமனே தோட்டத்தில் அவர் அதே மாதிரி என்ன ஆவார், துக்கப்படுவார். இந்த இடத்துல அடையாளத்தை கேட்குறதுக்கும் அவர் துக்கப்படுறாருன்னா துக்கப்பட்டு தான் சொல்கிறாரு. இங்கே அவர் அதட்டி சொல்லலை, துக்கப்பட்டு சொல்கிறாரு. அங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. எந்த ஒரு அன்பையும் டெஸ்ட் பண்ணியோ இல்லை எதையாவது காமிச்சோ நம்ம அதை என்ன பண்ண முடியாது, திருப்தி பண்ண முடியாது, அதை ப்ரூஃப் பண்ண முடியாது. அது உணர்வுகளால் நினைவுகளால் யார் மேலே அன்பு வச்சுருக்கோமோ அன்பர்களுக்காக இவர் எந்தெல்லாம் தியாகம் பண்ணுறாருங்கிறதே எது போதுமான அளவான எவிடன்ஸ் இருக்குது, ப்ரூஃப் போதும். இதுக்கு எதுவும் வெளிப்படையாக அடையாளத்தை காமிச்சு தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதை தான் இங்கே நம்ம இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. இதில் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, நிறையா பேர் இன்னைக்கும் ஏதாவது எனக்கு நடந்துச்சுன்னா தேவன் என்னோட இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்லாம் கிடையாது. தேவன் என்றைக்குமே எல்லாரு கூட இருக்காரு. யார் அவரை விட்டு விலகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் அவர் இருக்க முடியாது. இருந்தாலும் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எல்லாவற்றையும் சரியாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா, அவர் எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறத இங்கே காண்பிக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய அன்பை தேவ அன்பையே, நம்ம உலக பிராரமாக இருக்கிற ஒருத்தரோட அன்பையே நம்ம அதிகாரமாக கேட்க முடியாது, எந்த ஒரு அடையாளத்தை வச்சும் நம்ம கேட்க முடியாது. இது நம்ம யதார்த்தமான நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம். நமக்கு தாய் பிள்ளைங்க, கணவன் மனைவி,
இன்னும் என்னென்ன உறவுகள் இருக்கோ எல்லா உறவுகள்லையுமே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறதா உண்மையான அன்புன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட அன்பில் போய் ஏதாவது அதிகாரமாக நம்ம செயல்படுத்தணும்னா அங்கே என்ன இல்லை, உண்மையிலேயே அன்பு கிடையாது. எதிர்பார்த்து கிடைக்கிறதும் சரி, இதை காமிச்சாதான் அதிகாரமாக இதை காமிச்சாதான் நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு இருந்தாலே அங்கே என்ன இல்லை, அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படி அன்பு இல்லாத இடத்துல போய் நம்ம எப்படி தான் ப்ரூஃப் பண்ணாலும் அவங்க நம்புவாங்களா? நம்பவே மாட்டாங்க. அதனால தான் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அடையாளமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு இருந்தாலும், புரியுதுங்களா, எவ்வளவு அடையாளம் கொடுத்தாலும் உண்மையாகவே அந்த தியாகம் பண்ணதை அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா எவ்வளவு தியாகம் பண்ணியும் அவங்க புரிஞ்சுக்காதப்ப நம்ம எவ்வளவு அடையாளம் கொடுத்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இதை திரும்பவும் சொல்கிறோம். அதாவது ஒருவர் மேலுள்ள அன்பை அவங்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியும் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியாதப்ப ஏதாவது ஒரு அடையாளத்தை காமிச்சு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாலும் அங்கே அவங்க என்னால் பண்ண முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதே தான் இங்கேயும் இயேசு கிறிஸ்து புரிய வைக்கிறார். அவர் எவ்வளவு தன்னையே கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அப்படி எல்லாவற்றையும் தனக்குன்னு எதுவும் இல்லாமல் எல்லாவற்றையும் நமக்காக கொடுப்பதற்காக வந்திருக்கும்போது அந்த அன்பை புரிஞ்சுக்காம அடையாளத்தை கேட்கும்போது எவ்வளவு அடையாளம் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமே, நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காரு, நிறையா பேரை சுகமாக்கியிருக்காரு, உயிரோடு எழுப்பியிருக்காரு. இந்த அடையாளத்தையும் அவங்களால என்ன பண்ண முடியல, இவ்வளவு அடையாளங்களும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவங்க மனசில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏன்னா அவர் வந்துட்டார்னா நம்மளுடைய மதிப்பு மரியாதை போயிடும், புதுசாக ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சுயமாக இருந்துட்டு சுயநலமாக இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவர் பண்ண எல்லா தியாகம், சாக்ரிஃபைஸ், பலி, அதுதான் உண்மையான தியாகம், அது எதுவுமே அவங்களால என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. அப்படி புரிந்து கொள்ளாதவங்களுக்கு நம்ம எவ்வளவு அடையாளத்தை காமிச்சாலும் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. எப்படி தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, அவருடைய அன்பை நம்ம தாழ்மையாக இருந்து அவருடைய தியாகத்தை உணர்ந்து அவரை அறியும் போது கட்டாயம் என்ன பண்ண முடியும், அந்த அன்பை உணர முடியும். அந்த அன்பை உணர்ந்ததுக்கப்புறம் எந்த அடையாளமும் நமக்கு தேவையில்லை. இதை தான் பவுலும் அனுபவிச்சிருக்கார். அவருக்கு அதாவது அவருடைய வியாதி கூட குணமாகலை, ஆனால் அவருடைய அன்பை அனுபவிச்சிருக்காரு. அவருக்கு எந்த அடையாளமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இத்தனைக்கும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை அவர் தரிசிக்கும் போது அவருக்கு என்னதான் நடந்துச்சு, நல்லது நடக்கலை, கெட்டது தான் நடந்துச்சு. கண்ணு குருடா போச்சு. இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லது நடந்தால் தான் கடவுளை நம்புகிறாங்க, கெட்டது நடக்கும்போது என்ன ஆயிடுறாங்க, கடவுளை விட்டு போயிடுறாங்க. ஆனால் பவுலுக்கு தன்னுடைய உடலில் பலவீனம் உடனே ஏற்பட்டுச்சு, கண்ணு குருடாயிருச்சு. குருடானவன் என்ன நினைக்கணும், என்னடா இப்படி ஒரு ஒளி நம்மளை குருடாயிடுச்சு, இது நம்மளை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுமோ அப்படின்னு பயந்து விலகி போயிருக்கலாம். ஆனால் அவன் அதுக்கப்புறம்தான் அவருடைய அன்பையை அவன் உணர ஆரம்பிக்கிறான். இதை தான் இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடையாளத்தினால எந்த விதமான அன்பையும் நம்ம என்ன பண்ண முடியாது, வெளியில் யாருக்கும் சொல்ல முடியாது, உணர வைக்க முடியாது, புரிந்து கொள்ள வைக்கவும் முடியாது. நம்ம அன்பையும் இரக்கத்தையும் என்றென்றைக்கும் தேவனுடைய சித்தப்படி நம்ம காண்பிப்போம். அவருடைய சித்தத்தின்படி அவர் கிருபையாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, முழுமையாக கொடுத்துருக்கார். அப்படி கொடுத்தோம் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதே மாதிரி நம்மளும் ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம், கொடுக்கணும். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் அவசியம் இல்லை. அவர்களை சபிக்கவோ இல்லை அவர்களை விட்டு அவர்களுக்கு சாபம் போடவோ எந்த இதுவும் தேவையில்லை. அவர்களை நம்ம நேசித்தாலே போதும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணால் போதும். இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த வேதனையினால தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஆவியில் பெருமூச்சு விட்டு இந்த வசனத்தை சொல்கிறாரு.
இந்த அடையாளத்தை ஏன் இந்த சந்ததியார் தேடுறாங்க, எதுவுமே கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வசனத்திலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட சத்தியம்னு சொல்கிறத விட நம்ம உணர்ந்த அவருடைய அன்பு எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஆவியில் பெருமூச்சு விட்டு அவர் பேசுகிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அன்பையும் அடையாளத்தினாலேயோ டெஸ்ட்னாலேயோ நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ரூஃப் பண்ண முடியாது. அது இவங்க செஞ்சுட்டாங்க அதனால் இவங்க என் மேலே அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எதுவுமே தேவையில்லை. அவங்கள உணர்ந்தாலே அதே மாதிரி தான் தேவனை நம்ம அறிய அறிய அவருடைய அன்பு நமக்கு தெரியும். அதுக்கு அடையாளமே தேவையே இல்லை. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த சத்தியமாக இருக்குது. அடுத்த சத்தியத்தில் நம்ம இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்.